ஹாய் ஹலோ மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நாங்கள் ஒரு 7 மணி 7:30 இருக்குங்க மார்க்கெட் கிளம்பியாச்சு. இதுதான் மார்க்கெட்டுக்கு போகிற தென்னம்பாளையம் மார்க்கெட்டு போகிறது உண்டான வழி இதுதான் மெயின் ரோடு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் போகிறதுலேருந்தே 2 சைடுமே வந்து இந்த சைடு காய்கறியாக இருக்கட்டும், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா வண்டிகை நிறைய வந்து இந்த வெளியூர்லேருந்து வந்து வாழைப்பழம், அன்னாசி பழம், முலாம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை, இது எல்லாமே வந்து பாக்ஸாக விற்கிறது எல்லாமே இந்த சீசனில் தாங்க விற்கும். அப்போ பார்த்திங்கன்னா லைனாக எல்லாமே இருக்கும். வாழைத்தாறு, செவ்வாழைப்பழத்துலேருந்து எல்லாமே கிலோ கணக்கில் போகிறது. இது பார்த்திங்கன்னா நம்ம தென்னம்பாளையம் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ், இதுதாங்க என்ட்ரன்ஸு. 4 ரோடு போய் அதுக்குள்ளே போகணும். இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த உழவர் சந்தை மாதிரி சொல்கிற மாதிரிலாம் நம்ம எப்பயும் போகிற எங்கள் வீட்டுக்காக தான் வண்டியில் போகிறாரு, எல்லோ கலர் வண்டி, பிரேக்கும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் பரவாயில்ல போட்டுட்டு நான் எடுத்தேன் வீடியோ. இது பார்த்திங்கன்னா நான் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்பயும் பார்த்து ஒரு 8 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலியாகிடுதுங்க. ஒவ்வொரு டைம் நிறையா இருக்கும். இந்த டைம் இதில் வரத்தும் கம்மியானதில்ல. இந்த சைடில் உழவர் சந்தை, இது தனியாக உழவர் சந்தை பெரிய மார்க்கில். அப்புறம் நான் தாங்க இது சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சொன்னீங்களா 10 ரூபா கூறுன்னு சொல்லிட்டு அதை வந்து சரி கிடைக்காம போய்டுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அப்புறம் 3 வாழைப்பூ 20 ரூபான்னாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து வேஸ்ட் ஆகிடுமே, நான் வாங்கவே இல்லை. அப்புறம் பையை தூக்கிட்டு நான் அப்புறம் பார்த்தா சுற்றி பார்த்தா எதுவுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா சொரக்காய் வாங்கினடா, எக்ஸ்ட்ரா கோழிக்குன்னு கொடுத்தாருன்னு சொன்னாங்களா, சரி எவ்வளோ வேணாலும் வேஸ்ட் ஆகுங்க எடுத்துகிட்டு போங்கனாரு. இல்லை போதுங்க அப்படி சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து 3 சொரக்காய் 10 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஏன்னா நம்ம எப்படி நான் 2 வாரம் கழித்து தான் போகன்றனால இன்னொரு கூறு வாங்கிக்கலாம் சொல்லிட்டு 3 காய் காமிச்சேன் வீடியோவில், அதை வாங்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா தண்டு வாங்கிட்டு கோழிக்கும் கொஞ்சம் தண்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சுங்க. நம்ம அந்த காலை நேரம் ஒரு 5 மணிலேருந்து கிளம்புனா மட்டும்தான் வந்து எல்லாமே வந்து நம்ம வாங்க முடியும். லேட்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்கள வரத்து கம்மியாக இருக்கிறனால இவங்க வந்து என்ன வீடியோ எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுங்கன்னாரு. நான் மாங்காய் கூறு 20 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம 4 கூறு எடுத்தால் 100 ரூபா வந்துடும் இல்லைங்களா, தெரியாதவங்க வாங்குறாங்க. சரி, அவங்க வியாபாரத்தை நம்ம கிலோவே 25 ரூபான்னு விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல. அதனால் நாம் வாங்காமல் அந்த இடத்த விட்டு வெளில வர்றது நல்லது இல்லைங்களா. அதனால் நான் வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து சொன்னேன் இல்லைங்களா, சரின்ட்டு வாழைக்காய் ஒரு கூறு வாங்கிக்கலாம். நம்ம அங்கே உழவர் சந்தையில் நம்ம வாங்கலாம், சரி இங்கேயாச்சும் வாங்கணும்னா ஏதாவது பஜ்ஜி போட்டுக்கலாம், இடையில பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் ஒரு கூறு எடுத்துகிட்டு தண்டு எடுத்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்களுக்கு வந்து கட் பண்ணி போட்டால் அப்படி சாப்பிடுதுங்க நிறையா, அதனால கோழி குஞ்சுங்களுக்கும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவர்கிட்டயே வந்து 10 ரூபாய்க்கு வந்து தண்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். சரி, நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வாழைப்பழம்லாம் சீப்பு வச்சுருந்தாங்க. சரி, நான் வாங்கலை, ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு சீப்பு வாங்கியிருக்கோம், அது போதும் சொல்லிவிட்டு வாங்கிட்டு சரி வண்டியில் வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இது வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து ஒயிட் கலரில் உங்கள்கிட்ட நான் காமிக்கல, அடுத்த வீடியோவில் காமிக்காமல் விட்டுட்டேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அது வெள்ளை கத்திரிக்காய். சரி விதை நம்ம எங்கே போனாலுமே விதை வாங்கி கொடுத்தா வந்து போட்டால் வரமாட்டேங்குது. சரி அட்லீஸ்ட் காயாவது எடுத்துகிட்டு வந்தால் கூட பழுத்து வந்து இந்த வெயிலுக்கு வச்சோன்னா நமக்கு பழுத்துரும், அதுலேருந்து விதை வருதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 கத்திரிக்காய் வாங்கி பையில் போட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பீட்ரூட்டுங்க, சின்ன பீட்ரூட்டு 20 ரூபான்னு. லாஸ்ட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுனாவே கொடுத்துருவாங்க. நான் வாங்கலான்னு போகும்போது இன்னொருத்தங்க நமக்கு மேலே உண்மையாகங்க மக்கள் வந்து நிறையா விழிப்புணர்ச்சியாக இருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது, எது கம்மியாக கிடைக்குதோ அதை முந்திக்கிறாங்க. நல்ல விஷயந்தாங்க, நம்ம மட்டும் அந்த இடத்துல பொழைச்சா போதுன்னு நினைக்கக்கூடாது, மற்றவங்களும் பொழைக்கணும். அதுதாங்க சொல்லிட்டு நான் சரி நம்ம இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அந்த இடத்த விட்டு. இது பார்த்திங்கன்னா தென்னை மார்க்கெட்டுக்கு உள்ளங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கீரை கட்டுலேருந்து எல்லாமே விற்கும். நான் முட்டை சொன்னேன் இல்லைங்க, முட்டை சொல்லியிருப்பேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இது வந்து சின்ன நாட்டுக்கோழி முட்டைன்னு சொன்னாங்க. எப்பயுமே இங்கே தான் காடை முட்டையும் இது முட்டை, இங்கே வந்து வாத்து முட்டை வாங்கிட்டு இந்த சரி இன்குபேட்டரில் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த முட்டையும் ஒரு 10 என்னமோ வாங்கிட்டு இருந்தேன். அதை வாங்கி முடிச்சுட்டு நடந்து அப்படியே உள்ளே வந்து மீன் போட்டு அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிடுச்சு. ஆனால் உள்ளே ஃபுல்லாக ரஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. இங்கே வந்து கூட்டம் கம்மி தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா காய்கறி இதெல்லாமே நிறையா ஃபுல் சரௌண்டிங்காக இருக்கும். பயங்கர கூட்டமாக இருக்குது, உள்ளே நுழையவே முடியாது, வண்டி திருப்புறதும். ஏன்னா ஒரு 11 மணி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து மொத்த மார்க்கெட்டாக மாறிடும். மொத்தமாக வாங்குறவங்க எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் மீன் வாங்க உள்ளே போயிட்டேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முன்ன வந்து இந்த கட்டடமே கிடையாதுங்க. கட் பண்ணி தர இடமெல்லாம் வெளியில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கட்டடமாக பண்ணிட்டாங்க. இது தாங்க மீன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எடுத்த உடனே இந்த இடம் வரும். இங்கே மத்தி மீன், இந்த தடவை பார்த்திங்கன்னா பாறை மீன், சிலேபி, இது வந்து கெண்டை மீன். இங்கே தாங்க நண்டு வாங்கினேன். கிலோ 100 ரூபான்னாங்க. இந்த நண்டு தாங்க இந்த வீடியோவில் வரும் பாருங்களேன். சரி, நான் எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் முதலே எடுத்தோடனே வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம கடைசி வரைக்குமே எனக்கு போய் பார்த்துட்டு ஒவ்வொரு இடமும் இப்போ இந்த இடத்துல கிலோ 80 ரூபா விற்கிறாங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 100 ரூபா விற்பாங்க. சரி, அதனால் வந்து நான் ஒரு ரேட்டெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் அது எத்தனை கிலோ வாங்குறதா இருந்தாலுமே வாங்குவேன். எனக்கு ஒரு ஹேபிட் பார்த்திங்கன்னா ஒரு எடுத்த உடனே ஒரு விலையை கொடுத்து வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு பிடிக்காது. ஏன்னா நடந்து போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எவ்வளோ என்ன நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன். உள்ளே போனீங்கன்னா பார்த்து நான் சத்த வீடியோவில் வந்து குறைச்சி வச்சுருக்கேன். பயங்கரமாக கத்துவாங்க, வாங்க வாங்க மீன் வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. 20 அது பார்த்தா 120 இருக்கும். அப்படி தான் சில டைமிங்கில் வந்து 160 நம்ம காதில் 20 விழும். நம்ம 20 நினச்சி எடுக்க போக பார்த்தா 60ன்னு சொல்லுவாங்க, 120. அந்த மாதிரிலாம் சில சமயங்கள் நடக்கும். மீன் மார்க்கெட்னா இங்கே வந்து கேப்பே இல்லைங்க நடந்து போகிறதுக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் பட்டேன். ஏன்னா அவங்க வரல, மீன் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா வந்தால் வந்து நான் எப்பயுமே செலக்ட் பண்ணி எடுக்கிற மீன் மட்டும்தான் எடுப்பேன். எப்பயுமே அவங்களுக்கு மீன் எடுக்கலாம் தெரியாது. ஒன்று விலை கொடுத்து எடுப்பாங்கனால எப்பயுமே சரி மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் நான் மட்டும் தான் போவேன். இந்த கடைசி எண்டுங்க இது. அந்த கடைசி வரைக்குமே நான் மீன் விசாரித்தேன். பாறை மீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த தடவை 120 ரூபா தான். ரொம்பவும் மீன் வரத்து ஜாஸ்தியானதில்லை, கம்மியாக விற்றுச்சு. ஆனால் நம்ம சாப்பிடாதனால பாப்பா வேறு இங்கே இல்லைங்க. அதனால் வந்துட்டு எங்கள் 2 பேர் பாப்பா இதுக்காக பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோவும் வாங்கி வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா போன தடவை அப்படி தான் வேஸ்ட் ஆச்சுனால நான் வாங்கலை. இங்கே பார்த்திங்கன்னா மிளகா பொடி விற்றுட்டு இருந்தாங்க, 10 ரூபா சொன்னாங்களா, அது வாங்கிக்கிட்டு பாவங்க அப்படியே இவங்களை எப்படி தாங்க ஒரு கட்டடம் முன்னாடியே அப்போ அவ்வளோதாங்க. கிளம்பியாச்சு, மார்க்கெட்டு கிளம்பி. இங்கே தண்ணி வந்துச்சுங்க. இது கோயிலுக்கிட்ட பாத யாத்திரை போகிற வழிங்க. அங்கே குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க, வீட்டுக்கு வந்தாச்சு.